ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். யாருக்கு கப்பு யாருக்கு அல்வா பகுதியில் தென் சென்னை நிலவரத்தை பார்க்க போகிறோம். தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி வரலாற்று சிறப்பு மிக்கது. நாட்டின் முதல் நிதி அமைச்சரான டி கிருஷ்ணமாச்சாரி தென் சென்னையில் இருந்துதான் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பின்னர் மத்திய அமைச்சர் மற்றும் ஜனாதிபதியான ஆர் வெங்கட்ராமனும் இத்தொகுதியை சேர்ந்தவர்தான். அதோடு அண்ணாதுரை, முரசொலி மாறன், TR பாலு போன்றோரும் இத்தொகுதியில் இருந்து வெற்றி பெற்றுள்ளார்கள். தென் சென்னையில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள் விருகம்பாக்கம், சோழிங்கநல்லூர், சைதாப்பேட்டை, மயிலாப்பூர், டி நகர், வேளச்சேரி. தென் சென்னை 16 பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்து உள்ளது. காங்கிரஸ் 5 முறையும், திமுக 8 முறையும், அதிமுக 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. தென் சென்னையில் தெற்கு ஆசியாவிலே மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட்டான கோயம்பேடும் இங்குதான் உள்ளது. பண்டிகை காலங்களில் துணி, மணி, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க சிறந்த இடமாக திகழும் டி நகரும் இதே தொகுதியில்தான் உள்ளது. அதோடு தரமணி, துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர் இவற்றை சுற்றிய பகுதிகள் அதிகமான IT நிறுவனங்கள் உள்ளன. இது நாட்டுக்கும் மற்றும் மாநிலத்துக்கு பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு துணை புரிகிறது. தென் சென்னை தொகுதியில் வன்னியர்கள், பட்டியலினத்தவர்கள், பிராமணர்கள் அதிகமாக உள்ளன. அதோடு IT நிறுவனங்கள் இங்கு அதிகமாக உள்ளதால் பல தரப்பட்ட சமுதாய மக்கள் இங்கு வாழ்கிறார்கள். தென் சென்னையின் தற்போதைய MP யார் என்றால் தமிழச்சி தங்கப்பாண்டியன். தென் சென்னை தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 20,07,816. ஆண் வாக்காளர்கள் 9,93,590. பெண் வாக்காளர்கள் 10,13,732. மூன்றாம் பாலினத்தவர் 454. இத்தொகுதியிலும் ஆண் வாக்காளர்கள் விட பெண் வாக்காளர்களே அதிகமாக உள்ளனர். 2019 பாராளுமன்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் 5,64,872 வாக்குகளும், அவரை எதிர்த்து தோல்வி சந்தித்த அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் 3,07,649 வாக்குகளை பெற்றார். மூன்றாம் இடத்தில் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் 1,35,465 வாக்குகளை பெற்றுள்ளது. தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஜெயவர்தனை 2,62,223 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம், சோழிங்கநல்லூர், டி நகர், சைதாப்பேட்டை, மயிலாப்பூர் இத்தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது. வேளச்சேரி காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஆக தென் சென்னை திமுக கூட்டணி கோட்டையாக இருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் மீண்டும் தமிழச்சி தங்கப்பாண்டியனும், பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜனும், அதிமுக சார்பில் ஜெயவர்தனும் போட்டியிடுகிறார்கள். தென் சென்னை தொகுதியின் தற்போது MP-யாக உள்ள தமிழச்சி தங்கப்பாண்டியன் கொடுத்த வாக்குறுதிகள் பெரும்பாலாமல் நிறைவேற்றாமல் உள்ளார். அது இப்போது பிரச்சனையாக தலை தூக்கி உள்ளது. அது என்னவென்றால், வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் திட்டம் நிறைவேறாமல் இருப்பது, சோழிங்கநல்லூரில் மத்திய மருத்துவமனை கொண்டு வராமல் இருப்பது, அவர் சொன்னபடி குறிப்பிட்ட இடங்களில் டாஸ்மாக் மூடப்படும் என்று சொன்னார், அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அதோடு தொழில்நுட்ப மைய மாற்ற கிளாஸ்டர் கொண்டு வரப்படவில்லை. மழை காலங்களில் தென் சென்னை மழை வெள்ளத்தால் முழுகி கிடக்கிறது. குறிப்பாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்களுக்கு தான் தென் சென்னையிலிருந்து மழை வெள்ளத்தை வாங்கி உறிஞ்சு கொள்கிறது. அப்பகுதி சுற்றி வீடுகள் அமைந்துள்ளன. இவற்றை அகற்ற
நான் முயற்சி எடுப்பேன் என்று சொன்னார். இதுவும் நிறைவேறப்படாமலே உள்ளது. தற்போது தென் சென்னை மும்முனை போட்டி சந்திக்கிறது. தென் சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சொன்ன சொல்லை நிறைவேற்றாததால் அவர் வாக்கு சேகரிக்க செல்லுமிடமெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு திரும்பி அனுப்பப்படுகிறார். கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அப்பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தென் சென்னையில் போட்டியிடுகிறார். இதனால் தென் சென்னை ஸ்டார் தொகுதியாக மிளறுகிறது. அவர் தன்னுடைய பிரச்சாரத்தில் முக்கிய காரணமாக கொண்டு செல்வது தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு எதிரான உள்ள மனநிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அறுவடை செய்ய பார்க்கிறார். அதோடு விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர் இப்பகுதியில் உள்ள வாக்குகளை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளவும், சோழிங்கநல்லூர் கூடுதலான வாக்குகளை பெற்றும், அதோடு பிரச்சாரத்திற்கு பிரதமர் மற்றும் அமைச்சர்களை கொண்டு வந்து அவற்றை வாக்குகளாக மாற்றி தன்னை வெற்றியடை செய்ய முயல்கிறார். அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகனான ஜெயவர்தனன் பாஜகவை தாக்காமல் திமுகவை தாக்கியே தன் பிரச்சாரத்தை கொண்டு செல்கிறார். தமிழச்சி தங்கப்பாண்டியன் பாராளுமன்றத்தில் சிறப்பாக பேசினாலும் தொகுதியில் சரியாக களப்பணி ஆற்றவில்லை. 2019 பாராளுமன்ற தேர்தலில் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றுள்ளது. இப்பொழுது கமலஹாசன் திமுகவை ஆதரிப்பதால் அந்த ஓட்டுகள் திமுகவுக்கு செல்ல வாய்ப்பில்லை. ஏனெனில் கமலஹாசன் வாங்கிய பெரும்பாலான ஓட்டுகள் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். பிராமண சமுதாயத்தினர் எப்பொழுதுமே திமுகவை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் அந்த ஓட்டுகள் பெரும்பாலும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதோடு அவர் வெற்றி பெற்றால் மத்தியில் அமைச்சராகவும் வாய்ப்பு இருக்கிறது. போட்டி என்று பார்த்தால் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இடையேதான். ஆனால் வெற்றி என்று கணிக்கும் பொழுது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. எப்படி இருந்தாலும் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது ஜூன் 4ஆம் தேதி வெளிச்சத்துக்கு வந்துவிடும். மீண்டும் யாருக்கு அல்வா யாருக்கு கப்பு பகுதியில் இன்னொரு தொகுதி நிலவரத்தை பார்ப்போம். வணக்கம்.